டிங்கர்பெல் அண்ட் த லாஸ்ட் ட்ரெஷர். ஃபேரிஸ் பார்க்க மனுஷங்க மாதிரியும் உருவத்தில் சின்னதாகவும் இருப்பாங்க. பிக்ஸி டஸ்ட்னு சொல்லக்கூடிய மின் துகள்களோட உதவியால் அவங்களால பறக்கவும் மேஜிக் செய்யவும் முடியும். ஒவ்வொரு ஃபேரிக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஃபேரிஸ் இருக்கிற இடமான பிக்ஸி ஹாலோவில் ஒவ்வொரு இலையுதிர் காலத்தோட முடிவிலையும் செலிப்ரேஷன் நடக்கும். அதுக்கு ஒரு நியூ செப்டர் செய்கிற பொறுப்பை இந்த முறை டிங்கர் ஃபேரியான டிங்கர்பெல் கிட்ட கொடுக்குறாங்க. கூடவே மூன் ஸ்டோனையும் கொடுத்து அனுப்புகிறாங்க. அந்த செலிப்ரேஷன் நைட்டில் நிலவோட கதிர்கள் ஒரு மூன் ஸ்டோனில் பட்டு பவர்ஃபுல்லான பிக்ஸி டஸ்ட்டை உருவாக்கி அங்கே இருக்கிற பிக்ஸி டஸ்ட் மரத்துக்கு புத்துயிர் கொடுக்கும். இந்த வாட்டி பல வருஷத்துக்கு ஒரு முறை வர ப்ளூ மூனோட கதிர்கள் மூன் ஸ்டோனில் பட்டு அது ப்ளூ பிக்ஸி டஸ்ட்டை உருவாக்கும். அது இன்னமும் பவர்ஃபுல்லாக இருக்கும். மூன் ஸ்டோனை வாங்கிட்டு வந்த டிங்கர்பெல்லுக்கும் அவங்களோட ஃப்ரெண்டான டெரன்ஸ்க்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் ஏற்படுது. டெரன்ஸ் டிங்கரை விட்டு போக டென்ஷனில் தெரியாமல் மூன் ஸ்டோனை உடைச்சிடுறாங்க டிங்க். இதனால் அதிர்ச்சியான டிங்க் அதை சரி செய்ய ஒரே ஒரு வரம் தரக்கூடிய மேஜிக்கல் மிரரை தேடி ஒரு சாகச பயணம் போகிறாங்க. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக வரம் கேட்குறதுக்கு முன்னாடியே அந்த கண்ணாடியும் உடைஞ்சு போகுது. இதனால் மனம் உடைஞ்ச டிங்கை சரியான நேரத்தில் டெரன்ஸ் சந்திக்க ஒரு வழியாக அவங்களோட திறமையால் உடைஞ்ச மூன் ஸ்டோனை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு செப்டரை ரெடி பண்ணி அதை அந்த செலிப்ரேஷனில் வைக்கிறாங்க. அது சரியாக வேலை செய்ய அந்த மூன் ஸ்டோனில் ப்ளூ மூனோட கதிர்கள் பட்டு ப்ளூ பிக்ஸி டஸ்ட்டும் உருவாகுது. அந்த கொண்டாட்டமும் நல்லபடியாக முடியுது. இதிலிருந்து மன்னிக்கிற மற்றும் நட்போட மகத்துவத்தை டிங் புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ட்ரெஷருங்கிறது பொருளில் இல்லை, அதை உருவாக்குற மனசு இருக்குல்ல, அதான்.